வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை கடுப்பேற்றும் விதமாக இப்போ பால் ஹேமன் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு நியூஸும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் ரால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பொதுவாகவே ரோமன் ரெயின்ஸை நம்ம முன்னாடி எப்படி கூப்பிடுவோம்? பிக் டாக் ரோமன் ரெயின்ஸ். இந்த பிக் டாக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ப்ரோ, பெரிய நாய் ப்ரோ அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு கலாய்க்காததுக்காக சில பேர் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பிக் டாக்னா அவர் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள், அந்த ரெஸ்லிங் கம்பெனிலேயே பெரிய மல்யுத்த வீரர், பெரிய பலசாலின்னு அர்த்தம். அந்த பேரை ரோமன் ரெயின்ஸை பார்த்து நிறைய டைம் சொன்னவர் பால் ஹேமன். இந்தியெல்லாம் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்தாலே நீ தற்போதைய பிக் டாக் தான், பட் ஆனால் உன்னை விட பிக் டாக் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பார். ஸோ அவர் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்ததுக்கப்புறமா பிக் டாக்லாம் யூஸ் பண்ணலை, நீ என் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். பிக் டாக் அப்படிங்கிற கேரக்டரே டோட்டலி டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார் பால் ஹேமன். இப்போது பால் ஹேமன் பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கர், செத் ரோலன்ஸை மேனேஜ் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த டீமுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா தீம் மியூசிக் ரெடி பண்ண போகிறாங்க, புதுசாக பேர் ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டேக் டீமாக இணைய போகிறாங்களாம். அதாவது செத் ரோலன்ஸ் கூட சேர்ந்து ஒரு ஸ்டேபிள். அண்ட் இந்த டீமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர், அதாவது பிரான் பிரேக்கர் மற்றும் பிரான்சன் ரீட் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? ஆக்சுவலி பிரான்சன் ரீடுக்கு ஒரு பேர் உண்டு, பிக் பிரான்சன் ரீட். அதே மாதிரி நம்ம பிரான் பிரேக்கர் அது எப்படிப்பட்டவரும் தெரியும், உல்ஃப் 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 அவரும் ஒரு டாக் கேரக்டரில் இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டீமுக்கு எந்த பேரை நம்ம பால் ஹேமன் செலக்ட் பண்ணி வச்சுருக்காருன்னு. பிரான்சன் ரீடில் இருக்கிற பிக்கையும் டாக் மாதிரி குலைச்சிட்டு இருக்கிற நம்ம பிரான் பிரேக்கரையும் சேர்த்து த பிக் டாக் அப்படிங்கிற ஒரு டீமை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதாவது பிரான்சன் ரீட் மற்றும் பிரான் பிரேக்கர் இவங்க ரெண்டு பேருமே சேர்த்து இதுக்கப்புறமா பிக் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்க. அதாவது பிக் டாக்ஸ் அப்படின்னு. பால் ஹேமன் எப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது சரியான முடிவு. ஏன்னா ரெண்டு பேருமே உண்மையிலேயே பிக் டாக்ஸ் தான். ஏன்னா பிரான்சன் ரீடுக்கு நிகராக பிரான் பிரேக்கர் இருக்கிறாரு, பிரான் பிரேக்கருக்கு நிகராக பிரான்சன் ரீட் இருக்கார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை. அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸ் பிக் டாகாக இருந்தாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரோமன் இருந்தார். அவர் ஃபேஸ்டனாக இருந்தால் 100 பேரை அடித்து முழக்கிற மாதிரி பயங்கர பலசாலியாக இருந்தார். அதே மாதிரி தான் இப்போ பிரான்சன் ரீடும் பிரான் பிரேக்கரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு 30 ரசில் தூக்கி போட்டு மிச்சிருவாங்க போல இருக்குது. இதை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக பிக் பிரான்சன் ரீட் இதுக்கப்புறமா நாங்கள் பிக் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பிரான்சன் ரீடையும் பிரான் பிரேக்கரையும் சேர்த்து எப்படி கூப்பிட போகிறோன்னா பிக் டாக்ஸ். அதாவது பிக் டாக் அப்படிங்கிறது ஒருத்தரை சேரும், பிக் டாக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பேரை சேரும். பால் ஹேமன் பார்க்குற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தாங்க இருக்குது. அண்ட் டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸுடைய பழைய நேமுக்கே இதை கொண்டு போயிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக ஒரு கோவத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பிக் டாக்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செத் ரோலன்ஸ்க்கு புது டீம் மியூசிக்கும் புதுசாக ஒரு பேரும் தேவைப்படுது. இந்த டீமோட பேராக ஷீல்டு அப்படின்னு மாற்றிட்டு, ஏன்னா 3 பேர் கரெக்டாக இருக்கானுங்க, ஷீல்டு அப்படின்னு மாற்றிட்டு ஷீல்டு டீம் மியூசிக்கில் இவங்க வந்தானுங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பிக் டாக் பேரையே எடுத்துட்டானுங்க, அப்படி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? ரெசல்மேனியா WWE எப்படியோ அதே மாதிரி ட்ரிபிள் மேனியா அப்படிங்கிறது ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கு ஒரு பாப்புலரான ஷோ. அதை ரெசல்மேனியா அளவுக்கு கொண்டு போவாங்க. ஆடியன்ஸும் பங்கமாக இருந்திருந்தாங்க. TNA WWEலேருந்து கூட சில பேர் பங்கேற்றிருந்தாங்க. WWEலேருந்து ஏஞ்சல் கிராஸா மற்றும் அம்பேட்டோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருந்தாங்க. ட்ரிபிள் ஏ வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏக்கு போயிட்டு அங்கே டேக் டீம் டைட்டிலுக்காக மோதுறாங்க. மோதுனா முதல் மேட்ச்லேயே அம்பேட்டோ கெரரோ மற்றும் ஏஞ்சல் கிராஸா வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே WWE ரெஸ்லர்ஸ் தான். ஆனால் WWEல இதுவரைக்கும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வின் பண்ணது கிடையாது. AEWக்கு போன முதல் நாளே முதல் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சாம்பியன் ஆகிட்டாங்க. இதை பார்த்து பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா WWE நீங்களாம் எதுக்கடா இருக்கிறீங்க பாருங்கள், WWEலேருந்து சும்மா பார்ட் டைமாக அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு போனவங்க சாம்பியன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு WWE வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. எப்போ ரோமன் ரெயின்ஸ் கிட்ட டீமன் ஃபின் பேலர் தோற்று போனாரோ அன்னையிலேருந்து டீமன் ஃபின் பேலர் செத்து போயிட்டார். அதே மாதிரி ஃபின் பேலர் எப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேஸ்டன் கேரக்டரை விட்டாரோ அன்னையிலேருந்து ஃபின் பேலர் செத்து போயிட்டார். இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் ஃபின் பேலரை எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா? பின் பேலர் அப்படின்னு கூப்பிட்றாங்க.
அது என்னப்பா பின் பேலர் அப்படின்னா, ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச்சில் ஒருத்தர் தோற்று போகணுன்னா அதுக்கு காரணம் பின் பேலர் இருக்காரு. அதாவது பின்ஃபால் மூலியமாக தோக்குற ஒரு ஆளாக பின் பேலர் இருக்கிறாரு. அதனால தான் அவரோட பேரை தற்போதைக்கு பின் பேலர் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன், அவருடைய சாங்குக்கும் அவருடைய என்ட்ரன்ஸுக்கும் அந்த கோட்டை போட்டுட்டு கையசைக்கிற அசைக்கும் அடாடாடாடாடாடா சில்லறைலாம் தூக்கி போடுற அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ இப்படி இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது. WWE பிரிங் பேக் ஃபின் பேலர் ஃபேஸ் 10க்கு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அண்ட் ரொம்ப நாள் பின் பேலர் அப்படிங்கிற பேரில் அவர் இருக்க முடியாது. பழையபடி ஃபின் பேலர் அப்படிங்கிற பேருக்கு கொண்டு போகணுன்னா WWE பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஆகணும். எவ்வளோ நாள் தான் இப்படி அண்டர் ரேட்டாகவே வச்சுருப்பாங்கன்னு தெரில. எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க, ஃபின் பேலர் கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் பிஎஸ் வந்து வரமாட்டாராம். அவர் வந்து வெக்கேஷனுக்கு போயிட்டாராம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் தான் இந்த வாரம் மண்டே நைட் ராவுடைய ஜென்ரல் மேனேஜர் இருக்க போகிறாரு. நான் வெக்கேஷனுக்காக வெளியூர் போனதுனால என்னால் வர முடியலை. ஸோ ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் இந்த வாரம் ராவோட ஜென்ரல் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ராவில் என்னென்ன மேட்ச்லாம் நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியல் மேட்ச் கார்டாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறைய மேட்சஸ் இருக்குது அண்ட் அன்அஃபிஷியல் மேட்சும் இருக்குது. அஃபிஷியல் மேட்சஸை பற்றி பார்க்கலாம். WWE பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் தி ரிங்குக்கான டோர்னமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ராய்கல் ராட்ரிகஸ், ஆஸ்கா வெர்சஸ் ஈவி நெயில் அண்ட் ஸ்டெஃபினி வால்கலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம ஆஸ்கா ரிட்டர்ன் ஆகிறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி மென்ஸுக்கான மேட்சில் பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வெர்சஸ் மிரோ வெர்சஸ் பிக் பிரான்சன் ரீட், அதாங்க நம்ம பிக் டாக் பிரான்சன் ரீடு. அதுக்கப்புறமா நம்ம அவளோடும் எதிர்பார்த்த 4வது சர்ப்ரைஸ் ஆப்பனன்ட் நம்ம ஜே உசோ. இதில் கண்டிப்பாக நம்ம எல்ஐ நைட்டை எதிர்பார்க்கலாம் போல் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு நீண்ட நாளுக்கு அப்புறமா பெய்லி வந்து இப்போ போன வாரம் ராக் வந்திருந்தாங்க. ராக் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் சண்டை போட போகிறாங்க. பெக்கி லிஞ்ச் வெர்சஸ் பெய்லி சிங்கிள்ஸ் மேட்ச் ஃபார் த இந்த மண்டே நைட்டராக அஃபிஷியலாக இருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா WWE ஒன் ஆஃப் தி டேக் டீம் சாம்பியனாக இருக்கிற உமன்ஸ் டேக் டீம் சாம்பியனாக இருக்கிற லிவ் மார்கன் கேரி ஜெயினை எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் சண்டை போட போகிறாங்க. அதையும் WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து போன வாரம் மண்டே நைட்டால் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஜே உசோ கிட்டேருந்து வின் பண்ண குந்தர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரோமோ கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்பெஷல் ப்ரோமோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ மேபி குந்தர் அண்ட் கோல்டுபர்க் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மெயின் ஈவெண்ட்டாக நடக்குமா, இடைப்பட்ட நேரத்தில் நடக்குமான்னு தெரில. பட் நான் இதுவும் அஃபிஷியல். சமீபத்தில் ப்ராக் லெஸ்னருடைய ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்குது. ப்ராக் லெஸ்னர் அண்ட் மியா ரஸ்லர். இது யார்ப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக் லெஸ்னரோட பொண்ணு தான். ப்ராக் லெஸ்னர் அண்ட் மியா ரஸ்லர் 2 பேருமே சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ இப்போது சோஷியல் மீடியாவில் பக்கா வைரலாக போய்ட்டுருக்குது. ப்ராக் லெஸ்னரை உரிச்சி வச்ச மாதிரி இருக்காங்க. அதாவது அப்பா மாதிரி பொண்ணு இருப்பாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏன் பார்க்கட்டும் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அப்படியே இருப்பாங்க அப்படிங்கிறத இப்போ தான் பார்க்குறேன். லைட்டாக தாடி வச்சா மியா ரஸ்லர் பார்க்கறதுக்கு ப்ராக் லெஸ்னர் தான். உங்களுடைய WWE வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மறக்காமல் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.